தனது காரை நிறுத்தி ஸ்டீரிங் வீலில் இரு கைகளையும் கோத்தவன் திரும்பி அவரை நேர்பார்வை ஒன்று பார்த்தான். அவர் முகத்திலிருந்து ஒன்றும் பிடிபடவில்லை. அந்த சம்யு ஏதாவது இப்பொழுது போனில் சொன்னாளா? இல்ல இதை பற்றி பேசுவதற்காகவே தன்னை அழைத்துச் செல்லுமாறு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டாரா? அவர் மனதில் நினைப்பதை காண்பித்து அதை எதிரில் இருப்பவர் படித்துவிட்டால் பின்பு இத்தனை நாள் வளர்த்த கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் உபயோகம் இல்லாமல் போய்விடுமே. எதுக்கு இந்த திடீர் கேள்வி சார்? சம்யுக்தா மேடம் என்ன சொன்னாங்க? என் பொண்ணு என்ன சொல்லியிருப்பான்னு எதிர்பார்க்குற பிருத்திவி? இல்ல என்ன சொல்லி இருக்கணும்னு விருப்பப்படுற நீ? ஐயோ, இது என்ன வம்பா போச்சே. நான் அவரை 2 கேள்வி கேட்டால் அவர் பதிலுக்கு என்னிடமே 2 கேள்விகளை கேட்கிறார். நான் கேட்டது சாதாரணமான கேள்விகள். அதற்கு விடை அவருக்கு தெரியும். அதை என்னிடம் சொல்றதுலயும் எந்த சிரமமும் இருக்காது. ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் என்னை ஏதோ எடை போடுற மாதிரி இல்ல இருக்கு. என்னத்த சொன்னா இந்த சம்யு குறைந்தன 1000 வண்டு மண்டைக்குள். ஆனால் அவனுமே பழம் தின்று கொட்டை போட்டு அதில் ஒரு மரம் இல்ல ஒரு தோப்பே வளர்க்க ஆசைப்படுபவன். அதனால் கண்களை இமைக்க மறக்க பார்வையை மீண்டும் அவர் கண்களை நோக்கியே செலுத்தினான். நான் விருப்பப்படுறது படாதது இதெல்லாம் என்னுடைய சொந்த விஷயம் சார். மன்னிக்கணும் இப்படி பேசுவதற்கு. ஆனால் அதுதான் உண்மை. நீங்க இப்படி என்கிட்ட கேட்க வேண்டிய காரணம் இதை நானாகவே உன்னை பத்தி இந்த சில மாதங்களில் தெரிஞ்சு புரிந்து கொண்டதில் வந்த கேள்விகளா இருக்கலாமே. என் பொண்ணு எதையாவது சொல்லித்தான் உன்னிடம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பெண்களையும் பெத்த தகப்பன் மாதிரி தானே நானும். அவளுக்கும் காலங்காலத்தில் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது தானே முறை. அப்பொழுது அவன் பேசாமல் இருக்க அவரே தொடர்ந்தார். ஏன் உங்க வீட்டில் கூட தான் சம்யு வயசுல ஒரு பொண்ணு இல்லையா? சுப்ரஜா, சுஜி இல்ல அவ பேரு. 1 2 தடவை பார்த்துருக்கேன். உங்க பெற்றோர்களுக்கும் என்ன மாதிரியே பொறுப்பும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்குமே. சரிதானே? இதற்கு என்ன சொல்லுவான்? ஆமாம் என்று சொன்னால் நானுமே அதே ஆர்வத்தில் உன்னிடம் கேட்டேன் என்று சொல்லலாம். இல்லை என்றாலோ தன்னுடைய பெற்றோர் பொறுப்பற்று இருப்பதாக தானே சொல்வது போல் அமையும். அந்த நேரத்தில் அவரின் சாதுரியமான கேள்விகளை மெச்சினான் பிருத்திவி. சரியான விடா கொண்டன். அதான் இவர் பெத்த பொண்ணு விடாப்படியாக என்னை சுற்றினாள். பேசாமல் வணிகத்துறைக்கு வருவதற்கு பதில் இருவரும் சட்டம் படித்திருக்க வேண்டும். பாவம், நீதிபதிகளும் குற்றவாளிகளும் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஒரு பக்கம் நீதிபதிகள் இவர்கள் கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருப்பார்கள். குற்றவாளிகள் இவர்கள் கேள்வி கணைகளை தாங்க முடியாமல் தாங்களே தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டும் இருப்பார்கள். எங்கே நிஜமாக சொல்லு பிருத்திவி, நீயும் இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்தது முதல் அவளை முன்னர் சந்தித்ததை விட குறைவான முறைகளை பார்த்திருக்கிறாய் இல்லையா? அதான் ஏன்? இப்பொழுதுதான் உரைத்தது அவனுக்கு. போர்டு மீட்டிங்கிலும் இவன் கர்மமே கண்ணாயிரனா இருந்தான். அவளை அந்த போர்டின் முக்கிய அங்கத்தினர் என்ற முறையில் பார்வையிட்டானே ஒழிய வேறு எந்த எண்ணமும் இல்லை. அப்படி அவனை துரத்தி துரத்தி அலுவலகத்தில் வந்து வம்பு செய்தவள் ஏன் அவள் கோட்டையிலே இருந்தும் அடிக்கடி சந்திப்பது இருக்கட்டும், பேசக்கூட செய்யவில்லை. இன்று பார்த்தபோது கூட உடல் மெலிந்துதான் போல் இருந்தாள். ஒருவேளை இந்த கால பெண்கள் மாதிரி உணவு கட்டுப்பாடோ இல்ல அதீதமாக உடற்பயிற்சி செய்கிறாளோ? நன்றாக தானே இருந்தாள். இல்லை எல்லாம் பாட்டியின் கைங்கரியமோ தன்னோடு ஜோடி சேர என்று சம்யுவை இழுத்தார்களோ? சந்தானம் தொண்டையை கனைத்ததும் தான் அவர் கேட்ட கேள்விகளுக்கு விடையை எதிர்பார்க்காமல் இங்கிருந்து நகரவிடப் போவதில்லை என்று புரிய தலையை ஆமாம் என்று தெரியும்படி குத்து மதிப்பாக ஆட்டினான். என்ன பிருத்திவி, ஆமாம் என்று சொல்கிறாயா? மெதுவாக கரையில் ஊனுறக்கம் மறந்து மணிக்கணக்கில் காத்திருக்கும் தண்ணீர் பரப்பில் போற்றிருந்த கொக்கியின் ஒரு பெரிய திமிங்கலம் வந்து சிக்கினால் எவ்வாறு கவனத்துடன் ஒரு மீனவன் இழுப்பானோ அதே லாவகத்துடன் அவனை இழுப்பது போல் பட்டது அவனுக்கு. கரெக்ட் சார், எஸ், நீங்க சொல்வது சரிதான் என்று அவன் வீட்டிலும் அவன் தங்கையின் வாழ்வு குறித்து சிந்திக்கத்தான் செய்வார்கள் என்றதை மனதில் கொண்டு சொன்னான். குட், அப்போ சம்யுவை உனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸலண்ட்.
இந்த பதில தான் உன்னிடம் எதிர்பார்த்த பிருத்திவி. ஆனால் என்ன, இதை நான் கேட்காம நீயாவே என்னிடம் சொல்லியிருந்தால் இன்னமும் நன்றாய் இருந்திருக்கும் என்று முடித்து அவன் தொடையில் தட்ட நிஜமாகவே துள்ளினான் அவன். சார், இனிமேல் என்ன சார்? அழகா மாமான்னு கூப்பிடுப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இவர்தான் எதிர்ப்பாருன்னு இருந்தோம். இவரே இப்படி உற்சாகமா இருக்காரேன்னு யோசிக்கிறியா? எவ்வளவு பணம் இருந்தாலும் நானும் ஒரு பாசம் மிகுந்த தகப்பன்தான்ப்பா. உனக்கு இப்போ புரியாது. உனக்கும் சம்யுக்கும் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் இப்படி கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது நான் சொல்வது சரிதான்னு உனக்கு புரியும். குட். இப்பவே உங்க அப்பா கிட்ட பேசிடுறேன். கிளம்பு. காரை சாரி, கிளம்புங்க மாப்பிள்ள சார் என்று சிம்ம சிரிப்பு சிரிக்க அவர் எதிரில் மாட்டிக்கொண்ட வலைமானாக நெளிந்தான் பிருத்திவி. ஒரு நிமிஷம் சார், நீங்க நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஆமாம் என்று சொன்னது, ஆமாம் எங்க வீட்லயும் எங்க சுஜிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறோம்னு சொல்ல வந்தேன் என்று அந்த எங்க வீட்ல எங்க சுஜி நல்ல இடத்தில் எல்லாவற்றிலும் கூடுதல் அழுத்தமாக கொடுத்து சொல்ல அவர் முகம் லேசாக கன்றியதோ. ஒரு பக்கம் ஒரு மலையை கையால் தகர்த்தெறிந்த பெருமையில் மனம் வெற்றியில் திளைக்க, மற்றொரு பக்கம் அந்த பெரிய மனிதர் தன் சொற்களால் வாடுவதை ஏனோ மனம் விரும்பவில்லை. ஏன் என்று கொஞ்சம் மூளையை கசக்கி யோசித்திருந்தால் அப்போவே உண்மை புலப்பட்டிருக்கும். எங்கே அதற்குதான் கவசம் அணிவித்து ஒளிந்து வைத்திருந்தானே. சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் போல அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து, பிருத்திவி, நிஜமாக சொல்லு. உனக்கு சம்யு பேர்ல எந்த அபிப்பிராயம் இல்லையா? நிஜமா பிடிச்சிருக்கா இல்லையா? வாய்மை சொல்ல தயக்கமோ என அஞ்சி வாய்மையை கண்களில் தேடினார். சார், நிஜமாதான் சொல்றேன். 1-2 நேரங்களில் மனம் சஞ்சலப்பட்டது உண்டு. அது என்ன மாதிரி வயசு பசங்க உங்க பொண்ண மாதிரி இருக்கிறவங்கள கண்டால் இயல்பாக இயற்கையாகவும் வர ஹார்மோன்களின் ஈர்ப்புதான். மற்றபடி வேறு எதுவும் பிரத்யேகமா ஈடுபாடு கிடையாது சார். அப்படி உங்க பெண் சொல்லியிருந்தாலோ அல்லது நீங்களே அப்படிப்பட்ட முடிவு வந்திருந்தாலோ சாரி, எனக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மவனே இரு, எங்க சொல்லணுமோ அங்க போட்டு கொடுக்குறேன். மனசாட்சிக்கு அவன் காது கேட்காது என்று தெரியாது பாவம். அப்படியா? சரி. மனதில் எழுந்த லேசான ஏமாற்றத்தை குரலில் கொஞ்சம் கூட காண்பிக்கவில்லை அவர். சரி. ராம், உன் தங்கை சுஜியை விரும்புறது தெரியுமா உனக்கு? உன் தங்கை என்ன சொல்றா? இதில்லாவிட்டால் அடுத்தது என்று பேச காரணமில்லாமல் எரிச்சல் வந்தது பிருத்திவிக்கு. இல்ல சார், இதை உங்க மகன் கிட்ட தான் நீங்க கேட்கணும். ராம் சுஜியை விரும்புறான்னு. ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். சுஜிக்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இல்லை. அவ உண்டு, அவ படிப்பு உண்டுன்னு இருக்கிற பொண்ணு அவ. தயவு செஞ்சு என்கிட்ட கேட்ட மாதிரி வேற எங்கேயாவதோ இல்ல அவளிடமும் கேட்காதீங்க சார். ப்ளீஸ், திஸ் இஸ் மை ரிக்வஸ்ட். இதற்கு மேல் பேசுவதற்கு அவர் என்ன முட்டாளா? ஆனால் மனதில் முடிவு செய்துவிட்டார். இவர் பெண்ணையும் பையனையும் வேண்டாம் என்பதா? மேலும் பிருத்திவி தான் தன்னுடைய மருமகன் என்று முடிவே செய்துவிட்டார் அவர். ராமு மனதில் தன்னைப் போலவே தான் அந்த சுப்ராஜா தான் அவனுக்கு என்று முடிவு செய்துவிட்டால் அதிலிருந்து இம்மியும் மாறமாட்டான். எந்த காயை எங்கே நகர்த்தினால் செக்மட் வைக்கலாம் என்ற யுக்தியையும் செயல்முறை திட்டத்தையும் அவரது மூளை கம்ப்யூட்டரை விட வேகமாக சிந்திக்க துவங்கியது. பிருத்திவி, என்ன, இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டில் ட்ராப் செய்ய முடியுமா? ஓ, உனக்கு கோயிலுக்கு போகணும்ல? சரி, இதோ எக்மோர் வந்துருச்சு, இங்கேயே இறக்கி விட்டுடுப்பா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். உனக்கும் டைம் ஆயிடுச்சு. இவர்கள் வாழ்வில் தினம் தினம் ஆட்டோவில் செல்பவர்கள் தான் என்றாலும் அந்த நிமிடம் அவரை அப்படி விடுவதற்கு மனமில்லை அவனுக்கு. கொண்டு வந்து விடுகிறேன் என்று பொறுப்பேற்று கொண்டு இப்படி நடுவழியில் இறக்கி விடுவது தப்பு என்ற ஒரு காரணம்தான் என்று தனக்குத்தானே கற்பித்து கொண்டு, இல்லை சார், இப்பொழுது டைம் 10 தான், உங்களை விட்டுட்டே போறேன். முடிக்கவில்லை. அவர் போன் அடித்தது. ஒரு நிமிடம் பேசியவர் போனை கட் செய்துவிட்டு, பிருத்திவி, என்னை இங்கேயே எக்மோர்ல அசோக் ஹோட்டல் கிட்ட இறக்கி விட்டுடுப்பா. ராம் வண்டி அனுப்பிட்டானாம் என்று சொல்ல அவன் ஒன்றும் பேசாமல் மீதி தூரத்தை கடந்து அவரை இறக்கிவிட்டு, சார், முடிந்தால் அவசியம் வாங்க கோயிலுக்கு. வேற ஒன்றும் விழா என்று பெரிதாக செய்யவில்லை.
வந்தால் அம்மா சந்தோஷப்படுவாங்க என்று அப்பாவை பற்றி குறிப்பிடாமலேயே ஒரு சிறு தலை அசைப்புடன் அவரது நன்றியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து குழப்பமான மனநிலையுடன் விரைந்து விட்டான். டிரைவர் இவரை பார்த்ததும் அங்கே நிறுத்தி வைத்திருந்த காரை எடுத்து இவர் அருகில் வர அவனிடம் ஒரு இடத்தை சொல்லி அங்கு முதலில் போக சொன்னார் சந்தானம். வீட்டுக்கு போன் செய்து வசுவிடம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும், அதனால் கிளம்பி ரெடியாக இருக்கும்படி சொல்லி அதே உத்தரவை ராம் மற்றும் சம்யுவிடமும் கூறினார். வீட்டுக்கு வந்த சந்தானம் தன்னுடைய அறைக்கு சென்று பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு வர ஒரு சிம்பிள் பட்டுப்புடவை கட்டியிருந்த வசு அவர் அருகே வந்து கணவனின் முகம் நோக்கினாள். எங்கே போக போகிறோம் என்ற கேள்வியுடன் வசு, நேற்று நம்ம நடராஜனை பார்த்தேன். அதாம்மா, நம்ம ஜோசியர். அவர்கிட்ட நம்ம பசங்க ஜாதகம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஏதோ தோஷம் இருக்காம். அதான் நம்ம சம்யுவுக்கு கூட வர இடம் எல்லாம் தட்டி போகுதுன்னு சொன்னாராம்மா. அதுக்கு உடனடியா பரிகாரம் செய்யணுமாம். அதான் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னார். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு நல்லதாம். அதான் எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போடணும். இப்பவே போயிட்டு வந்துடலாம். ராமும் சம்மியும் கூட வந்துருவாங்க. எந்த கோவிலுன்னு சொன்னாரா அவரு? மனதில் நப்பாசை. ஒருவேளை அது கற்பகாம்பாள் கோவிலாக இருக்குமோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். சென்றால் கௌசியின் திருமண நாளுக்கு வாழ்த்து விட்டு வரலாம். குறிப்பிட்டு எதுவும் சொல்லல. எனக்கு தான் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? இல்ல, நாம கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே, அங்கே போகலாமா? தயக்கத்துடனே வந்தது பதில் கேள்வி. ம், இல்லம்மா, லட்சுமியை பார்த்துட்டு வரலாம். அப்பொழுதுதான் ஒரு கத்வால் புடவையில் பளிச்சென்று வந்த கேவி, லட்சுமி இல்லைன்னா பரவாயில்ல, கற்பகாம்பாளும் லட்சுமியும் சிஸ்டர்ஸ் அண்ட் லா, ஸோ கற்பகாம்பாள் கோவிலுக்கே போகலாம் என்றாள். சமயத்துக்கு உள்ளே நுழைந்த சம்யு, பாட்டி அது சிஸ்டர் அண்ட் லா இல்ல என்று சரி செய்ய ராம் அவன் பங்குக்கு கேலியில் இறங்கினான். அண்டர் விச் லா பாட்டி? ஹே, கோட்டா இல்ல சுப்ரீம் கோர்ட்டா? அட போடா, அது சூப்பர் கோர்ட். லட்சுமியும் பார்வதியும் உறவுதான். வானத்துல தேவலோகத்துல இருந்தா அது சிஸ்டர்ஸ் ஓவர்லா. பட் நாம பார்க்க போறது பூலோகத்துல, ஸோ அது சிஸ்டர் அண்ட் லா தான். அப்படிதான் படித்தேன் நான். மற்றவர்களின் இவளின் விளக்க உரையை கேட்டு சிரிக்க துவங்க, சரி அதை விடு, நம்ம மயிலாப்பூருக்கே போகலாம். எனக்கு கூட அந்த அம்பாளிடம் ஒரு குறை இருக்கு என்றார். டூ யூ கேவி? வாட் எ சர்ப்ரைஸ்! உங்களை பார்த்ததுதான் அந்த அம்பாளுக்கு குறை இருக்கும். நாம சாதுவாக படித்த பெண்ணினத்தின் இந்த பிரதிநிதி இப்படி மாறிட்டாங்க என்று அடிக்க வந்த பாட்டியை சமாளித்து கைகளை தூக்கினாள் சம்யு. ஏண்டி, அதே அம்பாள் காளி ரூபத்தில் இல்லையா? சாதுவுக்கும் சாதுவாக பூலாந்தேவிக்கும் கிரண்பேடியாகவும் அவதாரம் எடுப்பாள் அவள். அம்மா, நீங்க ரெண்டும் இல்ல. சாதுவா நீங்களா? நோ சான்ஸ். கிரண்பேடி வேணும்னா பூலாந்தேவின்னு சொல்லலாம். இது வந்ததும் அங்கே அசாத்திய அமைதி நிலவியது. ஏனென்றால் சொன்னது திருவாரூர் சிம்ம சொப்பனமே தான். ஏன் தம்பி, நீ கூட இந்த சிறுசுங்களோட சேர்ந்து என்னை கேலி செய்கிற? எப்போதுலேருந்து இந்த கெட்ட பழக்கம்? வரவழைத்து கொண்ட ஆதங்கத்துடன் கேட்ட கேவியை பார்த்து அனைவரும் நகைக்க, வசுவுக்கு தன் கணவருக்கு என்ன ஆயிற்று என்று புரியவில்லை. இன்னமும் கற்பகாம்பாள் கோவிலுக்கு சரி என்று சொல்லவில்லையே. அவள் கவலை அவளுக்கு. எந்த கோவிலுக்கு போகிறோம்? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, மயிலாப்பூர் போகணும் என்று. எனக்கு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போகணும்னு தோணுது. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவர் போக வேண்டிய இடம் மயிலை என்றாலும் அதை இவர்கள் முன்னால் காண்பிக்க விருப்பப்படவில்லை. நினைத்த மாதிரியே எல்லாம் நடக்க மனதில் உற்சாகம் இருந்தாலும் இதை மற்றவர்கள் போல் வெளிப்படையாக காண்பிக்காது காருக்கு நடந்தார் சந்தானம். டிரைவரிடம் கண்காட்ட அவரும் காரின் பின்புறத்தை நோக்கி பார்வையை செலுத்த ஒரு சிறு தலையசைப்புடன் அதை ஆமோதித்து காரில் ஏறினார். ராம், நீயே வண்டியை எடு.
நம்ம சதா இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்றார் என்று சொல்லிக்கொண்டே அவரது இன்றைய செயல்கள் வினோதமாய் இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நழுவவிட மனமில்லாமல் ராம் சந்தோஷத்துடன் வண்டியை எடுத்தான். மனதில் இன்னும் சிறிது நேரத்தில் தனது சுஜியை காணப்போகிறோம் என்ற உற்சாகத்துடன். அவனுக்கு தெரியுமே, அன்று சுஜி குடும்பம் அங்கே கோவிலுக்கு இருக்கப் போவது. எந்த தெய்வ சன்னிதானத்தில் அவளை உணர்ந்து கொண்டானோ அதே இடத்தில் அவளது மனப்பூர்வமான சம்மதம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க காரை விரைவாக செலுத்தினான். அங்கே கோவிலில் சிறப்பு அபிஷேகம் முடிந்து வரதன் கௌசி பெயர்களில் அர்ச்சனையுமே முடிந்தது. அம்பாளுக்கு சாத்தியிருந்த மாலையை வரதன் கையில் கொடுக்க பிரித்தியும் சுஜியும் உந்த கோந்து அதை வழிமுறை செய்ய வெக்கப்பட்டு கொண்டே அதை மனைவி கழுத்தில் அணிவிக்க மனையாளோ சிவந்த முகத்தை குனிந்தவாறு மறைத்து கொண்டாள். வரதன் சும்மா இல்லாமல் மாலை போடும் சாக்கில் அவளது கழுத்தில் தனது ஆள்காட்டி விரலால் ஒரு கோடு கிழித்து பின் காது மடல்களை உரச கௌசி இப்பொழுது சிவந்த முகத்தை மேலே நிமிர்த்தி அவரை முறைத்தாள். என்ன இது, இந்த வயசில், அதுவும் இந்த இடத்தில் என்ற குற்றச்சாட்டு கண்ணில் இருக்க அபூர்வமாக பெரிதாக சிரித்தார் வரதன். அவர் மாலையை மனைவியின் கழுத்தில் போடுவதற்கும் சந்தான குடும்பம் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருக்க இவர்களை பார்த்தும் பார்க்காதது போல் சந்நிதிக்குச் சென்று மக்கள் இருவர் பெயரிலும் அர்ச்சனை செய்ய சொன்னார் சந்தானம். தயங்கி தயங்கி பார்த்தவாறே அவரை தொடர்ந்தாள் வசு. பின்னாலே வந்த கேவி எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஹாய், கமான், என்ன நடக்குது இங்கே என்ற கூக்குரலோடு சொன்னது. கமான் மாதிரி ஒலிக்க சந்தானம் அம்மாவை திரும்பி நின்று முறைத்தார். இவர்கள் வரப்போவதை சம்யு ஒலியில் குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்திருந்தபடியால் ஓந்துவுக்கும் இவர்களது வருகை வியப்பாக இல்லை. கனகு, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வாப்பா சுந்தரம், நல்லா இருக்கியா? உடம்பு சுகமா இருக்கிறாயா? இரத்த கொதிப்பு எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குதானே என்று கேட்க அப்பாவுக்கு தெரியாமல் ராம் சிரித்தான். கீழே குனிந்து கையில் வைத்திருந்த அர்ச்சனை தட்டில் இருந்ததை தாங்கள் கொண்டு வந்த பைக்கு எடுத்து வைத்து கொண்டிருந்த சுஜி முதலில் இவர்கள் பேசியதை கண்டு கொள்ளவில்லை. யாரோ தாத்தாவுக்கு தெரிந்தவர்கள் போலும் என்ற எண்ணத்தில். ஆனால் அதை வைத்துவிட்டு நிமிர்த்த போதுதான் சிரித்த முகத்துடன் இருந்த ராம் கண்ணில் பட அப்படியே அதிர்ந்தாள். கையில் இருந்த காளி அர்ச்சனை தட்டு கீழே விழ அதை ஒரே எட்டில் கீழே விழாமல் பிடித்தான் ராம். கண்ணோடு கண் இணை ஒன்றை ஒன்று கவ்வி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அங்கே அண்ணல்தான் நோக்கினார். அவள் கண்ணிலோ கனல். ஏனடா இந்த பாரமுகம் இத்தனை நாளாய் என்ற கேள்வியோடு. பிருத்திவி தாவி அவளிடம் வர வரதன் கவனம் தந்தையிடமிருந்து மகளுக்கு தாவி பின் சிரிப்பு இப்பொழுது உதட்டில் மட்டுமே குறைந்து கொண்டு இருந்த ராம் முகத்துக்கு தாவியது. அன்றைய நிகழ்வுக்கு பிறகு இன்றுதான் மகளும் ராமும் சந்திக்கிறார்கள் என்பது தெரிய மகளை கூர்ந்து பார்த்தார். அங்கே அந்த வேளையில் அவர்களை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மனைவியின் செயலோ இது என்று அவளை பார்க்க அவள் வசுவிடம் ஜாடையாக ஏதோ மௌனமாகவே பேசுவதைக் கண்டு இவர்கள் விஜயத்திற்கு கௌசிதான் காரணம் என்ற முடிவுக்கு வந்தார். இங்கே முறைக்கவா முடியும்?